குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 10ஆம் வகுப்பில் இயல் 6ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. சரியா? பொருள் இலக்கணத்தினுடைய இரு பகுதிகள் இருக்கு. ஒன்று அகத்திணை, ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள்னு சொல்லக்கூடியது. போன வகுப்பில் தான் நம்ம அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்த்துருப்போம். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 வகை, அதாவது 7 வகைப்படும். அதில் அகப்பொருளில் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்கிறது. சரியா? பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி என்னென்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறத்திணைகளை, அதாவது புற ஒழுக்கங்களை பற்றி கூறுவது புறப்பாடல் அப்படின்னு சொல்லப்படுவது. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதலில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வெற்றி திணை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆணிரைகளுக்கு, அதாவது பசு கூட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு நேரக்கூடாது என்பதற்காக வீரர்களை அனுப்பி அந்த பசு கூட்டங்களை என்ன செய்வார், கவர்ந்து வர செய்வார். ஆணிரை கவர்தலுக்கு செல்லும் வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வார்கள். ஒன்றுமே கிடையாது. இதை எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆணிரை கவர்தலுக்கு பெயர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெற்றி திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதில் அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றி பூ எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இட்லி பூ அப்படின்னு என்ன செய்கிறோம், நம்ம இதை சொல்கிறோம். இட்லி பூ அப்படிங்கிறதுக்கு தான் வெற்றி பூ அப்படிங்கிறது. இந்த மலர்களை சூடி தான் ஆணிரைகளை என்ன செய்வாங்க, கவர்ந்து வர போவாங்க. சரியா? சரி, இதற்கு அடுத்தது கரந்தை திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. கரந்தை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசு கூட்டங்களை மீட்க செல்வோர். முதல்ல உள்ளவங்க திருடிட்டு போயிட்டாங்க, அடுத்து உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, மீட்க செல்வோர். இவங்க அதை என்ன செய்வாங்க, கரந்தை பூவை சூடி, கரந்தை திணையை சூடிக்கொண்டு என்ன செய்வாங்க, போர்க்களத்திற்கு செல்லுவாங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வகை சிறிய செடி, அதாவது முட்டையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது நறுமணம் மிக்க செம்மை, நீளம், இளஞ்சிவப்பு, நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கும். இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். முதல்ல உள்ளது வெற்றியில் என்ன செய்வாங்க, ஆணிரைகளை கவர்ந்துட்டு போவாங்க. கரந்தை என்ன செய்வாங்க, அதை மீட்பதற்காக போகக்கூடியது. வஞ்சித்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. வஞ்சி அப்படின்னு சொல்லும்போது மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்லும் அரசர் வஞ்சி பூவை சூடி செல்வது வஞ்சித்திணை. மண்ணாசை கருதி என்ன செய்வோம், நம்ம அடுத்த நாட்டை கைப்பற்றுவதற்காக சண்டை போடுறதுக்காக போகிறோம் இல்லையா, இப்போ என்ன செய்வாங்க, வஞ்சி பூவை சூடி செல்வாங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்தது பஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சு போல் இருக்குமா, வெண்மையாக வெள்ளிய பஞ்சு போல் இருக்கக்கூடியது தான் வஞ்சித்திணை. இதற்கு அடுத்தது காஞ்சித்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. காஞ்சித்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசர் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மற்ற அரசருடன் எதிர் நின்று போரிட. ஒருத்தர் நம்ம நாட்டை கைப்பற்ற வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு நம்ம என்ன செய்வோம், அவங்களை எதிர்த்து போரிடுவோம் இல்லையா, இதற்கு பெயர் தான் என்னது, காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி போரிட போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த காஞ்சி பூவை சூடி என்ன செய்வாங்க, போராட போவாங்க. இந்த காஞ்சி பூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்களை கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி, நீல கலரில் என்ன செய்யுமா இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது நொச்சித்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. நொச்சித்திணை அப்படின்னு சொல்லும்போது நொச்சித்திணை எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பகையரசினால் முற்றுகையிடப்பட்ட மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளிருந்தே வெளியே உள்ள பகை அரசரிடமிருந்து மதிலை காப்பது நொச்சித்திணை. ஒன்றுமே இல்லை, பின்னாடி நம்மளை போராடுறதுக்கு வர்றாங்க இல்லையா, அந்த அரசர் என்ன பண்ணிடுவார், சுற்றி அந்த மதில்களை, அந்த அரண்மனைகளை சுற்றி என்ன செஞ்சிருவாங்க, இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அரண்மனைக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டே உள்ள மக்களையும் அந்த அரண்மனை மதில்களையும் என்ன செய்ய காப்பதற்காக போராடுவோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் என்னது,
நொச்சித்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த அரசர்கள் வந்து நொச்சிப்பூவை சூடி என்ன செய்வாங்க, போராடுவதற்காக போவாங்க. சரி, இந்த நொச்சிப்பூ அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்களை கொண்டது. இது மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணொச்சி என பல வகைகளாக, மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு சொல்லக்கூடிய பல வகைகளில் இது இருக்குது. இதற்கு அடுத்தது உளிங்கை திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. உளிங்கை திணை அப்படிங்கும்போது பகை நாட்டு அரசரிடம் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது. சுற்றி மலைத்து முற்றுகையிடுவதற்கு பேர் தான் என்னது, உளிங்கை திணைன்னு சொல்லுது. அப்படி முற்றுகையிட போகும்போது என்ன செய்வாங்களாம், அந்த உளிங்கை பூவை சூடி கொண்டு தான் சண்டைக்கு போவாங்களாம். இந்த உளிங்கை பூ எப்படி இருக்குன்னா, வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிங்கை கொடி. ஏரி மதில்களின் நாற்புறமும் ஏறி தானே சண்டை போட போகிறாங்க. அப்போ கொடிகளும் என்ன செய்யும், அதே போல் படர்ந்திருக்கும். இதன் கூட்டிலைகளும் மலர்களும் எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதாக இருக்கும். மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், அதாவது முடக்கொற்றான் என கூறுவர். அவங்கள முடக்கி போடுறதுக்கு தானே போகிறாங்க, அதனால முடக்கத்தான் அப்படின்னு சொல்லி பெயர். தும்பை திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. தும்பை அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் அவங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பை பூவை சூடி நேருக்கு நேர் என்ன செய்வாங்க, நின்று சண்டை போடுவாங்க. அதற்கு பேர் தான் என்னது, தும்பை திணை. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட இந்த சிறிய செடிக்கு பெயர் தான் என்னது, தும்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. வாகைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, வாகைத்திணை அப்படின்னா வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வெற்றி பெற்றிருப்பாங்களோ அந்த அரசர் என்ன செய்வாரா, வாகைப்பூவை சூடி மகிழ்வதற்கு பெயர் தான் வாகைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்குன்னா, மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூவைக்கு பெயர் தான் என்னது, வாகைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. பாடான் திணை அப்படின்னு சொல்லுவது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசரினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவதற்கு பெயர் தான் பாடான் திணைன்னு சொல்கிறது. இதை பிரித்தெழுதுகளை ஒரு முறை கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பாடான் திணையை பிரித்தெழுதுக, அதில் சரியானது எது அப்படின்னு கேட்கும்போது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடான் திணை. பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெற்றி ஆரம்பத்தில் படித்தாலேயே ஆணிரைகளை கவரக்கூடிய வெற்றி திணை, இதிலிருந்து பாடான் திணை வரைக்கும் உள்ள பொதுவியல், அதாவது புறத்திணைகளின் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளும் கூறுவதற்கு பெயர் பொதுவியல் திணை. கைக்கிளை திணை அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, கைக்கிளை என்பது ஒரு தலை காமம். ஒரு கை தட்டுனா என்ன செய்யாது, ஓசை வராது. அப்போ ஒரு தலை காமம் அப்படிங்கிறது கைக்கிளை. இது ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகைகளாக என்ன செய்யலாம், சொல்லலாம். பெருந்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது, பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுவும் ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்று என 2 வகையாக கொள்ளப்படும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த புறத்திணைகளில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது நம்மளுக்கு அகப்பொருளுக்கும் இருக்கும், புறப்பொருளுக்கும் இருக்கக்கூடியது. சரி, நம்ம அடுத்த பாடத்தில் என்ன செய்யலாம், இது